Sahana Physio Clinic, it's physio time. இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்ல பேஷண்ட் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு வார்த்தை என்ன அந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொடாலிட்டி வைக்கும் போதெல்லாம் அந்த பேஷண்ட்டை உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா கரண்ட் வச்சாங்க அப்படின்னு தான் சொல்றீங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, இந்த உலகத்தில் யாருக்குமே கரண்ட்டை டைரக்டாக வைக்கவே முடியாது. ஏன்னா கரண்ட்டுன்றது ஒரு ஹை வோல்ட் எனர்ஜி. ஒரு டிவைஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த கரண்ட்டை யூஸ் பண்ண முடியுமே தவிர அந்த கரண்ட்டை நேரடியாக யாராலும் கொடுக்க முடியாது. அது உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து அமையும். அப்போ இந்த கரண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு டிவைஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. லைக் நம்ம வீட்டில் ஓடக்கூடிய ஒரு ஏசி, மிக்சி, கிரைண்டர், ஃபேன், லைட் எல்லாமே கரண்ட்டில் தான் ஓடுது. ஆனால் அந்த பொருள் எந்த நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருளை வந்து நம்ம கரண்ட்னு சொல்ல மாட்டோம். லைக் ஒரு ஃபேன் ஓடுதுன்னா கரண்ட் ஓடுதுன்னு சொல்ல மாட்டோம், ஃபேன் ஓடுதுன்னு தான் சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. மருத்துவத்துறையிலையும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனில் எக்ஸ்ரே, ஸ்கேன் நிறைய இருக்குது. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்கன்னு ஒரு டாக்டர் சொன்னார்னா நம்மளும் போய் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்லியிருக்கோமே தவிர கரண்ட் வச்சாங்கன்னு சொல்கிறதே இல்லை. ஆனால் அதே மாதிரி ஸ்கேன் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ஸ்கேன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தான் சொல்லியிருக்கேன், எம்ஆர்ஐயோ சிடியோ. ஆனால் கரண்ட்டுன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் ஃபிசியோவில் மட்டும் அந்த வைக்கக்கூடிய ஒவ்வொரு மொடாலிட்டிக்கும் ஒரு பேர் இருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்னா அதையும் போய் கரண்ட் தான் சொல்றோம். இது கரண்ட்டே கிடையாது. அந்த டிவைஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான எனர்ஜி தான் கரண்ட். அந்த டிவைஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. அல்ட்ராசவுண்ட், ஐஎஃப்டி, டாக்ஷன், வேக்ஸ் நிறைய இருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. அந்த பேரத்தை நம்ம பயன்படுத்தணுமே தவிர அந்த பேர் தெரியலையே அந்த தெரபிஸ்ட்டை கேளுங்க, அவருக்கு என்ன உங்களுக்கு வச்சாரோ அந்த பேரை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தப்பே கிடையாது. கண்டிப்பாக அவரும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவர் தான். இப்போ இதுக்கு நல்ல உதாரணம் ஏதோ கன்சீவா இருக்கும் போது விமன் பார்த்தீங்கன்னா பொதுவாக குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 அல்ட்ராசவுண்டாவது கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. என்னைக்கு இந்த விமன் வந்து எனக்கு டாக்டர் கரண்ட் வச்சு என் குழந்தையோட மூவ்மெண்ட்டை காமிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வச்சாங்க என் குழந்தையோட மூவ்மெண்ட்டை காமிச்சாங்க தானே சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அந்த டாக்டர் எடுக்கிறதுனால இவங்களே சொல்லி, சார் டாக்டர் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்க்கலாமா குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அதே அல்ட்ராசவுண்ட் தானே பிசியோதெரப்பியில் இருக்கு. இங்கே மட்டும் எப்படி கரண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு? ஏன்னா அல்ட்ராசவுண்ட் அங்கேயும் அல்ட்ராசவுண்ட் இங்கேயும் அல்ட்ராசவுண்ட் ஒரே விஷயம், பேராமீட்டர் தான் வேரியேஷன் இருக்குது. அங்கே வந்து இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்கு உண்டான பேராமீட்டர் இருக்குது, இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்கு உண்டான பேராமீட்டர் தான் இருக்குது. அவ்வளோதான வித்தியாசம். ரெண்டுமே அல்ட்ராசவுண்ட் தான். அது மாதிரி பிசியோதெரப்பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவைஸுக்கும் பேர் இருக்கு. அந்த பேரத்தை நம்ம யூஸ் பண்ணணும். அஸ் அ பிசியோதெரபிஸ்டா நம்மளும் கரண்ட்னு சொல்ற வார்த்தையை கண்டிப்பாக தவிர்க்கணும். அது ஒரு தவறான வார்த்தையா வந்து பேஷண்ட் சொல்றதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. முக்கியமாக நம்ம சொல்லிடக்கூடாது. அதை வந்து ட்ரீட் பண்ணிடுங்க. இனி அந்த வார்த்தையை பயன்படுத்தாங்க. ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை சொல்லுங்க. அது மூலமா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறவாங்க, நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. தேங்க்யூ so much and meet you again.